ஓம் ஹத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, சித்தர்களை தேடாதீர்கள், அவர்களே உங்களை தேடி வருவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆன்மீக வழியில் நுழைந்து பிறவி பலன் பிறவி பயன் இவற்றை அடைவதற்கு முயலுகின்ற அருளாளர்கள் எல்லோரும் சித்தர்கள் திருவடியை வணங்கியே முன்னேற்ற நிலையை அடைவார்கள். அப்போது நாம் சித்தர்களை தேடி போகணுமா? அது கட்டாயம்தானா? அப்படி ஒரு வாய்ப்பையும் அமைப்பையும் நாம் போராடி தான் வரமாக பெற வேண்டுமா அப்படின்னாக்கா அது மாதிரி இல்லை. புண்ணிய பலம் எவருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கே குருவினுடைய அன்பு கிடைக்கும். தற்செயலாகவே தானாகவே குருவினுடைய அனுகிரக ஆசி நிலைகள் வந்து நிற்கும். சரி, நாம் ஒரு ஜீவசமாதி பீடத்துக்கு போகிறோம். குருவாரம்னு சொல்கிற வியாழக்கிழமை தோறும் ஜீவசமாதி பீடத்துக்கு சென்று வழிபாடு செய்து சங்கல்பம் செய்து, நான் ஒருத்தன் இருக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்க, ஆன்மீகத்தில் உயர்வு கொடுங்க அப்படின்னு அனுதினமும் நம்ம அந்த சித்தருக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளை அவர் கவனிப்பாரா பார்ப்பாரா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறீங்க, ஒரு தடவை தான் போகிறீங்க, சேஷாத்திரி ஆசிரமத்துக்கு போகிறீங்க, அந்த சூழல் அங்கே இருக்கிற அதிர்வலைகள் உங்களுக்கு மன ஓர்மையை கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு தடவை சங்கல்பம் செய்துட்டு, இன்று முதல் நீங்கள் குருவாக இருந்து எனக்கு வழிகாட்டுதல்கள் செய்து கொடுங்க, என்னுடைய உடல் உயிர் மனம் என்னையும் என்னை சார்ந்த அனைத்தையும் உங்கள் திருவடியில் நான் ஒப்படைக்கிறேன், எனக்கு நல்வழி காட்டுங்கன்னு வேண்டிட்டாவே அது இந்த பிறவியில் முழுவதுமாக நம்மளை சரணாகதியில் வைத்த நிலையைத்தான் தரும். மாதம் மாதம் போகணுமா? கிரிவலம் போயிட்டே இருக்கணுமா? அடிக்கடி போய் அவருக்கு நான் இருக்கிறத ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணுமான்னா அப்படி இல்லை. அது ஒரு புகைப்படம் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு எண்ணத்தில் குருவின் மீது பக்தியும் சரணாகதியும் பற்றும் அன்பும் அதிகரிக்கின்ற பொழுது அந்த அன்பை வெளிப்படுத்தலாம். கஷ்டம் வரும்போது அவர்கிட்ட பேசலாம். புகைப்படம் தான். என்னங்க நீங்களும் உருவ வழிபாட்டை சொல்கிறீங்களானாக்கா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உருவ வழிபாட்டை கடந்து ஜோதி சுரூப நிலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா அப்போ மானசீகமாக மனதுக்குள்ளவே பேசலாம். புறகுருவே எனக்கு தேவையில்லை, என் மனமே குரு அப்படின்னு மகான் சிவானந்த பரமஹம்சர் சொன்ன கோட்பாட்டை நீங்கள் உணர்ந்ததுக்கு பிறகு வேண்டுமானால் இந்த புற வழிபாட்டை நம்ம தவிர்த்துக்கலாம். அதுவரை என் ஆத்மாவுக்குள்ளே தான் ஒரு சேஷாத்திரி சுவாமிகள் இருக்கிறார், புறத்தில் இல்லை அப்படின்ற அந்த உணர்வு கிடைத்தால் மட்டுமே தீவிரமாக நாம் நம்மளுடைய வழிபாட்டு நிலைகளில் ஈடுபட முடியும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கக்கூடாது. முழுமையாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் முழுமையாக தெளிவோடு புரிதலோடு உணர்வோடு ஆத்ம அனுபூதி நிலையோடு தன் அனுபவத்தில் கண்டதை மட்டுமே சாட்சியங்களாக ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கணும். இன்னொருத்தர் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக அவர் சொல்லிட்டார்ப்பா அப்போ இதெல்லாம் உண்மைப்பா அப்படின்னு கண்மூடித்தனமாக இருப்பது கூடாது. நமக்கு என்ன சொந்த அனுபவம் வந்தது அதை யாராலையும் புரிஞ்சிக்கவும் முடியாது, நம்ம எடுத்து சொல்லவும் முடியாது. அப்போ அற்புதங்கள் அதிசயங்கள் நம் வாழ்நாளில் நமக்கென்று நடந்திருந்தால் அந்த அனுபவத்தை வைத்துத்தான் நம்ம விஞ்ஞானத்தை மீறிய மெய்ஞான நிலை ஒரு சில அற்புதங்களை நிகழ்த்துது அப்படின்னாக்கா அதை அனுபவித்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த அனுபவத்தை வைத்துத்தான் நான் மேல்நிலைக்கு செல்லுகின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்போது சித்தர்களை தேடி நம்ம போகணுமானாக்கா அது மாதிரி போக முடியாது. முதல்ல இறை அனுமதி கொடுத்தால்தான் பல பிரிவுகளாக நமக்கு தொடர்பில் இருந்த நிலை தற்காலத்தில் நம்ம மீது வழிகாட்டுதலுக்கு இறை வழிவிடுகின்ற சித்தர்களினுடைய அமைப்பு நிலை இவர்களுடைய ஆலயத்திற்கோ ஜீவசமாதி பீடங்களுக்கோ செல்லுகின்ற அமைப்பு நிலையை உருவாக்கி தருவார்கள். அப்படி உருவாக்கி கொடுத்த பிறகு அதை போற்றி பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. குருமார்களை அப்படியே மாற்றி 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 கடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நாம் மனித பிறவியில் இருக்கோம். நாம் இது வரைக்கும் வலி நோய் அப்படின்ற நிலையிலிருந்து மீளவே இல்லை. மரணன்ற ஒன்றை நம்ம வெற்றி காணவே இல்லை. அப்போ வலி நோய் மரணத்தை வெற்றி கண்ட ஒரு அருளாளர் திருவடியை பணிகின்ற பொழுது நம்மளை விட ஒரு நாலேஜபிள் பர்சனாக தான் இருப்பார். என்ன தான் அவர் நிலைக்கு நம்ம வந்துட்டாலும் நம்மளை விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான்.
ஆத்ம அனுபூதி நிலையில். அதனால் இவர்கிட்ட எனக்கு அனுபவம் கிடைச்சிச்சு, இன்னொரு குரு கிட்ட போகிறேன், இன்னொரு குரு கிட்ட போகிறேன், இன்னொரு குரு கிட்ட போகிறேன் அப்படின்னு குருவை மாற்றிக்கொண்டே இருப்பது கூட அறியாமை தான். தனக்கு அறிவில் தெளிவு வந்து விட்டதாக மாயையில் சிக்கிக்கொண்டு மமதையில் அலைகின்ற நிலையாகத்தான் அது இருக்கும். அதனால் சித்தர்களை தேடி நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை, அவங்களே வருவாங்க. அவர்களே வந்து நல் வரங்களை கொடுத்து சூழ்ந்து நின்று நம் உடல் உயிர் மனதை சார்ந்து அவங்க சூட்சுமத்திலிருந்து வழிகாட்டி வரங்கள் தந்து கரம் பிடித்து கரை தேற்றி வைக்க வேண்டும். அப்படின்னாக்கா தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடமே. தானம் செய்யணும், தவம் செய்யணும். இயன்றவாறு மாதத்தில் 2 பேருக்கு அன்னதானம் நம்ம உழைப்பால் வந்த காசில் வாங்கி கொடுத்துடணும். தவம் ஞானிகளுடைய திருவடி பூஜையே செய்யணும். இது 2 செய்தால் இல்லம் தேடி சித்தர்கள் வந்தே தீர்வார்கள். இது சத்தியம். நாம் போகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப மனசலனம், ரொம்ப மன உளைச்சல், யார்கிட்ட போய் குறைய சொல்கிறதுனே தெரில, அப்படி ஒரு ஆளே இல்லை. நம்மை சுற்றி சொந்தங்களோ பந்தங்களோ உறவுகளோ யாருமே இல்லை. நட்பு வழியில் கூட அதை தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது. அந்த மனசலனத்துக்கு தீர்வு வேண்டும்னா அப்போ என்ன பண்ணலாம்? சித்தர்கள் ஜீவசமாதி பீடங்கள், பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், இவற்றுக்கு சென்று நம் மனக்குறைகளை சொல்லலாம். அனுதினமும் போயிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எண்ணம் தெளிவாகவும் சிந்தை நல்லதொரு அறிவு நுட்பத்திலேயும் அருள்நிலை உயர்ந்த தன்மையிலேயும் இருக்கின்ற ஒருவர் தான் இருந்த இடத்தில் எல்லா விதமான அனுகிரக ஆசி நிலைகளையும் சித்தர்களினுடைய துணையையும் அனுபவிக்கின்ற உணர்கின்ற அமைப்பு தான் இருக்கும் இடத்திலேயே இருக்கும். அவர்கள் தேடி வருவார்கள், ஆலோசனை சொல்வார்கள், வழிகாட்டுதல்கள் செய்வார்கள். அப்போ சித்தர்களை நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை, அவர்களே நம்மை தேடி வருவார்கள் என்பது சர்வ சத்தியம். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நம.